Welcome and welcome to Thenali Darbar with me, Randy and Kudituvar Boys Band. உலகெங்கும் இருக்க எல்லாருக்குமே இது ஒரு கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல். இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்துமஸ் ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இந்த வருஷம் ஃபுல்லா எப்போ வரும் இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியான ஒரு டே, ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு இந்த கிறிஸ்துமஸ் டேல எல்லாரும் வந்திருப்பீங்க. கண்டிப்பா ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேரு இந்த சாண்டா கிளாஸ் தொப்பியை வச்சுட்டு இப்படி போட்டோ எடுத்து Facebookல அப்லோட் பண்ணி ஒரு 400 லைக்ஸ், வாவ் சோ கியூட், யூ லுக் லைக் சாண்டா அப்படின்னு சொல்ல மொக்க ஸ்டேட்டஸ்க்காகவே அற்புதமா இந்த போட்டோ வேற எடுத்து போட்டுருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களை யாரும் திருத்தவே முடியாது, தெரிஞ்சு போச்சு. தீபாவளி வந்தா பட்டாசோட ஒரு போட்டோ, கிறிஸ்துமஸ் வந்தா சாண்டா கிளாஸோட போட்டோ, பொங்கல் வந்தா கரும்பு கடைக்கு வேற போட்டோ. டே வேலை வச்சு காமிக்க முடியும், எப்ப வருஷமா இதே பண்ணிட்டு இருப்பீங்க. ரைட், ஓகே. இந்த ஹாப்பினஸ் செலிப்ரேட் பண்ற இந்த நேரத்துல லெட்ஸ் சிங் a Christmas song for all of you. Happy, happy Christmas, happy, happy Christmas, happy, happy, happy Christmas. Merry, Merry Christmas, Merry, Merry Christmas, Merry, Merry, Merry Christmas. Happy, happy Christmas, happy, happy Christmas, Merry, Merry, happy Christmas. Happy, happy Christmas, Merry, Merry Christmas, Merry, Merry, Merry Christmas. இந்த பியூட்டிஃபுல்லான கிறிஸ்துமஸ் சாங்க பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் டெஃபினட்டா உங்க வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத. ஓகே, ஜஸ்ட் a minute phone call. ஹலோ, யாரு பிஆர்ஓவா? சொல்லுங்க சார். பேமெண்ட் பாக்கி இருக்கு. ஏய் கிரியா, அது உனக்கு. ஹலோ, சொல்லுங்க சார். அப்படியா, முக்கியமான ஆளா? யார் சார்? அஜித்தா? அவரு எந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டாரா? விஜய்? ஓ, அவர் ஷோ ஏற்கனவே பாத்துட்டாராமா? ஓகே ஓகே. சூப்பர் ஸ்டார் அடுத்த பர்த்டேக்கு? ஓகே ஓகே ஓகே. சூப்பர் ஆக்டர் விஸ்வரூபம் 2 அப்பயா? ஓகே சார் ஓகே சார். அப்ப யார் தான் சார் முக்கியமான ஆளு? சாந்தா கிளாஸா? யோ, அது சாந்தா கிளாஸ் இல்லையா, சாண்டா கிளாஸ். ஓகே ஓகேண்ணே ஓகேண்ணே. தேங்க்யூண்ணே. இட்ஸ் அன்பிலீவபிள். சாண்டா கிளாஸ் கமிங் ஆன் டு தென்னாலி தர்பார். Thank you very much PRO name. Thank you very much. கண்டிப்பா இந்த கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் எபிசோட்னால உங்களுக்கு கிறிஸ்துமஸ் டிஸ்கவுண்ட்ல வந்துரும். இதுக்கு பேமெண்ட் வராது அப்படின்றத மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு, சாண்டா கிளாஸ், let's welcome Santa Claus. Where are you, Santa? Santa! Santa! மக்களே பாருங்க, கடலை மிட்டாய் கொடுக்கறாப்ல. பாக்கெட்ல தானே வச்சீங்க? ஹலோ ராண்டி, எப்படி இருக்க? தேங்க்யூ வெரி மச் சாண்டா. தேங்க்யூ. உட்காருங்க சாண்டா. இட்ஸ் அன்பிலீவபிள். ஹாய் ராண்டி, உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு மேன். எள்ளுருண்டாய். நீங்களே வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாருங்க, உலகத்திலேயே எள்ளுருண்டை கொடுத்த முதல் சாண்டா இவரு தாங்க. சாண்டா கிளாஸ், ஐ ஹேவ் a doubt. What doubt? எனக்கு நீதான் ஒரிஜினல் சாண்டா கிளாஸ் அப்படின்றது எனக்கு நம்ப முடியல. எங்களுக்கு நம்பவே முடியல. டிசம்பர் மாசத்துல காலங்காத்தால இந்த சாக்லேட் கொடுக்கற அந்த சாண்டா கிளாஸ் மாதிரியே இருக்குது, அந்த குரூப் மாதிரியே இருக்குது. அந்த குரூப்ல இருந்து வர ஒரு கேரக்டர் நான் நினைக்கிறேன் சாண்டா. ராண்டி, you are doubting me. 4 புக் வந்துதா போன மாசம் உனக்கு? 4 புக்கு வந்துச்சு. என்னென்ன புக்குன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லு பாப்போம். Facebook ஜோக்ஸ், பெண்களை கவர்வது எப்படி, அரசியல் ஜோக்ஸ்,
இந்த புக் எல்லாத்தையும் நீ வந்து அதுக்குள்ள ஒளிச்சு வச்சுதான் படிச்சிட்டு இருக்க. வந்துச்சு அதுக்கு என்ன போ? அதை வச்சுதானே ஜோக்ஸ் எல்லாம் எடுத்து ஷோல சொல்ற. ஓ அதை அமிச்சதே நீங்க தானா? நான் தான் அனுப்பிச்சேன். அவ்வளவுதான் ரொம்ப நாளா தேர்ந்துருக்காங்க மக்கள். ஓகே ஓகே சாண்டா, அக்ரி தட் யூ ஆர் தட் சாண்டா. தேங்க்யூ வெரி மச் சாண்டா. இந்த கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலுக்கு நீங்க வந்தது தேங்க்யூ வெரி மச். பட் இந்த மாதிரி விஷயங்களை பப்ளிக்ல நீங்க சொல்லக்கூடாது சாண்டா. ஓகே, வாட் கிஃப்ட் யூ ஹவ் காட் ஃபார் யூ நவ் அண்ட் ஃபார் ஹூம்? யாருக்கா என்ன கிஃப்ட் இந்த கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலுக்காக கொண்டு வந்திருக்கீங்க, கொடுக்க போறீங்க? எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொண்டு வந்துக்கிறேன் ரெண்டி. ஃபர்ஸ்ட் தட் கை சாந்தகுமாரன். தட் கை சாந்தகுமாரன், you mean that Srishant? Yes, bowler Srishant. Fantastic IPL spot fixing guy. Yes, same guy. Okay, அவருக்கு என்ன gift நீங்க கொண்டு வந்திருக்கீங்க சாண்டா? அவருக்கு ஒரு பெரிய டர்க்கி டவல் கொடுக்கலாம். ஓகே, அவருக்கு இப்ப கல்யாணம் ஆக போதே மிஸ்டர் சாண்டா, அவருக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு gift கொடுங்களேன். டர்க்கி டவல் ஓகே. டர்க்கி டவலுக்கு பதிலா அவருக்கு ஒரு பெட்ஷீட்டா கொடுத்துடுவோம். ஓகே, ரெண்டு பேருக்கு சேர்த்து. ஓகே, வேற யாருக்கு என்ன gift வச்சிருக்கீங்க சாண்டா? வேற இன்னொரு அதே லொகேஷன்லயே இன்னொருத்தர் இருக்காரு மேன். ஓல்டு மேன், வெரி ஓல்டு மேன். ஐ திங்க் 400 years old. You mean LK Advani? Yeah, that person. ஆமா, கடந்த 400 வருஷமா இந்தியா அரசியல் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்ட் மிஸ்டர். ஐ திங்க் தட் மேன் இஸ் லிவிங் ஃப்ரம் யுவர் டாடா சாண்டா கிளாஸ் இயர். எங்க தாத்தா சாண்டா கிளாஸ் அவரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, அவருக்கு என்ன gift வாங்கி வச்சிருக்கீங்க? அவருக்கு ஒரு நல்ல புக் வச்சிருக்கேன் மேன். என்ன புக்? ரிட்டையர்மெண்ட் காலத்தில் சுற்றி பார்க்க வேண்டிய கோயில்கள். ரிட்டையர்மெண்ட் காலத்தில் சுற்றி பார்க்க வேண்டிய கோவில்கள் கோஸ் டு மிஸ்டர் அத்வானி. எனக்கு தெரிஞ்சு அவர் போற பார்க்க பார்த்தா 2050 லோக்சபா எலெக்ஷன் கூட அவர் பிரச்சாரம் பண்ணாலும் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆக்சுவலா தமிழ்நாடு ஃபெல்லோஸ் இவங்களுக்கு என்ன நீங்க கிஃப்ட் கொண்டு வந்துருக்கீங்களா, வச்சிருக்கீங்களா? பாவமா இருக்கு மேன் உங்களை எல்லாத்தையும் பார்த்தா தமிழ்நாட்டுல. ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு 2 gift தான். யாரு உலகத்துல இருந்து இங்க வந்தாலும் கொடுக்கக்கூடிய 2 gift எங்கிட்டயும் இருக்கு. என்ன gift? I'm waiting to see you, waiting to see that. பாக்குறீங்களா? See that gift. That iPhone-ஆ, iPad-ஆ, இல்ல tablet-ஆ? என்ன gift வச்சிருக்காருன்னு தெரியலையே. தமிழ்நாடு மக்களுக்காக என்ன gift இவர் வச்சிருக்காருன்னு தெரியலையே. Oh my god. உங்களுக்கு விசிறி இருக்கு மேன். விசிறி. ஓகே, விசிறி வச்சுக்கோங்க. ஓகே, வேற என்ன வச்சுக்கோங்க? விசிறி யாராவது கூட இருக்கு. I'll give you. ஓகே, விசிறி வச்சிருக்காரு. அந்த பைக்குள்ள கடலை உருண்டை, எள் உருண்டை தான் இருக்குன்னு நினைச்சேன். இந்த மெழுகுவர்த்தி மேன், வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். Thank you very much. வச்சுக்கோங்க. கிறிஸ்துமஸ்க்கு ஓகே. வேற அவ்வளவுதான், விசிறி அண்ட் மெழுகுவர்த்தி. தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற ஸ்டேட்டுக்கு ஆப்டான 2 கிஃப்ட் கொடுத்திருக்காரு சாண்டா கிளாஸ். தேங்க்யூ வெரி மச் சாண்டா கிளாஸ், தேங்க்யூ வெரி மச். நீங்க வந்ததுக்கு இவ்வளவு கிஃப்ட், ஃபேண்டாஸ்டிக்கான கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஏசி வேற போட மாட்டேங்கிறாங்க. சுவிட்சர்லாந்துல இருந்து வரேன் மேன் நானு. சுவிட்சர்லாந்துல இருந்து? நான் நார்த் போல். சுவிட்சர்லாந்து. இந்த சுவிஸ் பேங்க் அக்கவுண்ட்ல எங்க ஆளுகள்லாம் அக்கவுண்ட் வச்சிருக்காங்கன்னு கேள்விப்படுறது உண்மையாது? முதல்ல அந்த வாங்கின ட்ரெஸ்ஸுக்கு வாடகை கொடுங்க. சுவிட்சர்லாந்துல எல்லாம் வாடகை இல்ல மேன். சுவிட்சர்லாந்துல எங்க ஆளுங்க அக்கவுண்ட் வச்சிருக்காங்க நிறைய பேங்க்ல, சுவிஸ் பேங்க்ல. அது உண்மையா? நிறைய இருக்கு மேன். நான் கூட 2-3 தடவை அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம்னு பார்த்தேன். உங்களுக்கு தான் பூரா அக்கவுண்ட்டையும் வச்சுக்கிறாங்க. அக்கவுண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. Okay, Santa, you have given gifts for everybody. What gift you have got for me? எனக்கு என்ன gift? உனக்கு ராண்டி ஒரு சிடி வச்சுக்கிறேன். லேட் நைட் சிடி மேன். மேன் அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்த் இல்ல மேன். லேட் நைட் ஷோ ஜோக்ஸ் ஒன்னு வச்சுக்கிறியே அந்த சிடி மேன். பப்ளிக்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு சாண்டா அதை வச்சுதானே ஷோ ஓட்டிட்டு இருக்கிற. ஓகே மக்களே, எதையுமே நீங்க பாக்கலாம். சாண்டா கிளாஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் தோஸ் கிஃப்ட். அண்ட் சாண்டா கிளாஸ் கிடையாதா கிஃப்ட்? கல்ல முட்டை கொடுத்தல உனக்கு. குடுத்தீங்களா? எங்க வாயில போச்சு? அவ்வளவுதான். சாண்டா கிளாஸ் நமக்கு கிஃப்ட் கொடுத்தாரு. கடைசியா எனக்கு கொடுத்த லேட் நைட் ஷோ ஜோக்ஸ் அந்த மாதிரி எந்த சீடி கொடுக்கல அப்படிங்கறது இந்த டைம்ல நீங்க ஞாபகம் வச்சுங்க. சாண்டா, எனக்கு தெரியும் நீ ஒரு சாதா சாண்டா, ஒரு கப்பு சாண்டா. என்னால இங்கேயே உட்கார முடியல. நல்ல வேலைக்கு ஒண்ணு வந்து கூட்டிட்டு போக முடியாது. வேற மேல ஏறி போய் கிடக்கு. ரொம்ப பட்ஜெட்ல கொஞ்சம் சாண்டா அப்படின்றது இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். மக்களே, ஏதோ எங்களால முடிஞ்சது இந்த கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல்ல, இந்த கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல்ல இந்த மாதிரி ஒரு சாண்டாவை நான் கூட்டிட்டு வந்ததுல ஐ எம் வெரி ஹாப்பி. லெட்ஸ் ப்ளே தி சாண்டா கிளாஸ் சாங் ஒன்ஸ் மோர். அது சாண்டா கிளாஸ். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வந்தாரு. அவரை அனுப்பிச்சு வச்சுட்டு இப்ப அடுத்து நம்மளுடைய ஒரிஜினல் கெஸ்ட் யாரு கூப்பிட போறோம் அப்படின்றத நீங்க பிரேக்கு அப்புறம் பாக்கலாம்.
Stay tuned for a short break on Tenali Darbar in the Christmas special. Welcome back to Tenali Darbar. With me, Randy மற்றும் குட்டிச்சுவல் பாய்ஸ் பேண்ட். Tenali Darbarல இன்னைக்கு வரப்போற அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு, இந்த கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரம்மி அப்படிங்கிற படத்துல ரொம்பவே பிரபலமாயி ஹீரோவா இருக்கிற நம்ம இனிகோ பிரபாகரன் தான் இன்னைக்கு நம்ம Tenali Darbarல கெஸ்ட். ஏற்கனவே ஒரு சென்னை 28 சுந்தர பாண்டியன் ஜி இப்படி பல படங்களை பார்த்துட்டு இப்போ நம்ம ரம்மி படம் மூலமா இன்னும் ஹீரோவா ப்ரமோஷன் ஆகி வந்திருக்காரு இனிகோ பிரபாகரன். லெட்ஸ் வெல்கம் இனிகோ பிரபாகர் ஆன் Tenali Darbar. Thank you very much, Inigo. நீங்க வந்ததுக்கு நான் கொஞ்ச நேரம் கை தட்டணும்னு மெய்மருந்து கண்ணை மூணு அதுக்குள்ள நிப்பாட்டிக்கலங்க. ஏன் படத்துல நடிச்சாதான் கை தட்டுறாங்களே, நடிச்சா கை தட்டல யாரும் இல்ல அங்கேயும் கை தட்டுவாங்க. இருந்தாலும் நீங்க கை தட்டும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ஒரு கரகோஷம் பண்ற ஏற்பட்டோம். பாத்தீங்களா எப்படி சொல்லி வாங்க வேண்டியிருக்கு பாருங்க. அதான் கடம்புடுங்க திருப்பி தட்டிட்டே இருக்குங்க. கரகோஷம் பண்ற எழுப்பி விட்டோம். இனிகோ எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க இப்போ ஹீரோ ஆயிட்டீங்க, கொஞ்சம் உங்களை பிடிக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு முன்ன மாதிரி இல்லப்பா, போன போட்டா எடுக்க மாட்டேங்கிறாப்ல, அப்படியே போன் எடுத்தாலும் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. யாரு? அப்படிதான் சாப்பிட்டு இருக்கேன். அப்புறமே கொஞ்சம் கால் பண்றீங்களா? நீங்க தானே கேட்டுட்டு இருக்கீங்க, அங்கிருந்து என் ரியாக்ஷன் வந்துட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு இந்த மாதிரியான பிட்டு எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லையா? எந்த மாதிரியான பிட்? இப்ப ஷார்ட்ல இருக்கேன், கொஞ்சம் அப்புறமே கால் பண்றீங்களா? பிஸியா இருந்தா ஷார்ட்ல தான் சொல்ல போறோம், இல்லன்னா பேச போறோம். என்ன பேசிடுவீங்க? பேச போறோம். ஓகே ஓகே. சரி, நீங்க திருநெல்வேலியில இருந்து இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 9 years. 9 years. நீங்க எப்படி சென்னை 28ல ஜி படத்துல நடிச்சிருக்கீங்க? ஆனா சென்னை 28 ஜி படத்துல முன்னாடியே நடிச்சிட்டீங்க. ஜி படம் தான் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. லிங்கிசாமி சாரோட டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படம். அஜித் சாரோட நடிச்சேன். அப்ப நான் வெங்கட் பிரபு எல்லாருமே அந்த படத்துல அஜித் சாருக்கு ஃப்ரெண்டா பண்ணும்போது நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சோ அதோட அப்படியே க்ளோஸா இருக்கும்போது வெங்கட் பிரபுட அடுத்த படத்துக்கு கண்டிப்பா அதுல நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டாரு வெங்கட் பிரபு. ஏன்னா அவரே வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் படம் பண்றாருன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு பார்த்தா வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்றாருன்னு தெரியும். அந்த எந்த ஒரு நோக்கத்திலயும் பழகல, ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவர் டைரக்ஷன் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. கூப்பிட்டாரு, ஆடிஷன் பண்ணாரு. ஃபுல்லா கிரிக்கெட் தானே அது எல்லாமே. படத்துல ஜாலியா சும்மா எல்லாம் கிரிக்கெட் விளையாடுங்க பண்ணீங்க, நடிக்கலாம் மாதிரியே தெரியாதுங்க, ஃபுல்லா விளையாடிட்டு மாதிரி தான் தெரியுது. படத்துல கதையே இல்ல, நீங்க கிரிக்கெட் விளையாடுங்க நான் எப்படியே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. முதல்ல நீங்க வந்து இந்த ஜெயிக்கிற டீமா நீங்க தோக்குற டீம்ல இருந்தீங்களா? இந்த வாக்கர்ஸ் டீமா இல்ல ஆப்போசிட் டீம்ல தான் நீங்க செலக்ட் ஆனீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் டீம்ல தான் செலக்ட் ஆனேன். எல்லாம் பாத்துட்டு நான் செலக்ட் பண்ணி யாருக்கு என்ன ரோல் கொடுக்கணும், ஒரு மேன்லியா இருக்காப்ல ஒரு ராகேஷ் கேப்டனா கொடுத்தா நல்லா இருக்கும். சோ அது இது பண்ணி செலக்ட் பண்ணேன். மொத்தம் அப்படின்னு யாரு வெங்கட் பிரபு சொன்னாப்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னாப்ல, மேன்லியா சொன்னாரு. வெங்கட் பிரபுவே சொன்னாங்க. வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க. சோ கிரிக்கெட் ஆட வச்சு பார்த்தாங்க. எல்லாருமே செலக்ட் பண்ணது மேட்ச் வச்சு பார்த்து தான் செலக்ட் பண்ணாங்க. நீங்க பவுலரா ஃபீல்டரா? ஆல்ரவுண்டர். சரி, ஓகே. சோ வெங்கட் பிரபுவோட ரிலேஷன்ஷிப் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சினிமால உள்ள வரணும்ன்ற ஆசை எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அங்க ஊர்ல யாரு மேன்லியா இருக்கிறேன்னு சொன்னா? ஊர்ல எல்லாரும் கலாய்க்கிறீங்க. மேன்லின்னு சொன்னது உங்களுக்கு தப்பா போச்சு. 6 அடி உயரத்துக்கு ஆஜாடு பாகவா இருக்கு, நீ போனீங்கன்னா அங்க எல்லா ஹீரோவும் அங்க பிச்சை வாங்கணும்னு வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, எந்த ஹீரோவும் பிச்சை வாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நமக்கு தெரியும்ல, நம்ம ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு இதான் அப்படிங்கிற மாதிரி தலையை அடிக்கடி சீவி கண்ணாடி முன்னாடி சீவிக்கிட்டே இருந்தாங்க. முன்னாடி நிக்கிறதோ தலையை சீவுறதுனாலே ஒரு நடிகர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா கண்ணாடி முன்னாடி நின்னாதான் ஒரு நடிகர் உருவாக முடியும். ஆமா, அது புரிஞ்சுக்கோங்க. அழகர் சாமியின் குதிரை அந்த படத்துலயும் நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பண்ணீங்க. அந்த படத்துல உங்களுக்கு முதல்ல ஒரு ஹீரோயினுக்கு டுவேட் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே பூ படம் அந்த படத்துலயே டுவேட் சாங் ஓப்பனிங் சாங் எனக்கும் பார்வதி அந்த பொண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. சோ அதுக்கப்புறம் பார்வதி மேனன், அதுக்கப்புறம் இப்ப அத்வைதா அந்த அழகர் சாமியின் குதிரையில. ஓகே. சுந்தரபாணி லட்சுமி மேனன். ஆனா கடைசி சசிகுமார் வந்து உங்களுக்கு ஆட்டையை குழப்பி விட்டாரு. இங்க பூ படத்துல அந்த வாய்ப்பு எப்படி? சசி முன்னாடியே நீங்க வாய்ப்பு கேட்டு போனதெல்லாம் யாராட்டெல்லாம் போயிருக்கீங்க? நீங்க நிறைய டைரக்டர்ஸ் போயிருக்கோம். சசி சார் வந்து வாய்ப்பு தேடி போகும்போது அவரு ஆடிஷன் டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் வச்சாரு. அவர் ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் அவர் நம்மள வச்சு பண்ணோம் அப்படி ஒரு ஐடியா. பையனுக்குள்ள ஏதோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு பாரு. அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சோ அவரு தான் லிங்கிசாமி சார்ட்ட சொன்னாரு, ஓகே இந்த பையனை பாருங்க, அந்த கேரக்டர் பாருங்க, நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. சோ அவரு ஆடிஷன் வச்சோன்னு உடனே செலக்ட் பண்ணிட்டாரு. அப்ப 2 ஆபீஸ் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, இது கீழே அது மேல. டிஷ்யூம் ஆபீஸும் அதுவும் ஒன்னால இல்ல டிஸ்டன்ஸ்ல இருந்தது.
அதுக்கப்புறம் நீங்க அப்புறம் அவர் செலக்ட் பண்ணி அந்த ஜீப் பண்ணது. சோ பூ வந்து ஃபர்ஸ்ட் படம் பூ கிடையாது. அதுக்கு முன்னாடி சும்மா வேற ஒரு ரோலுக்கு ஆடிஷன் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாரு. ரிஷ்யூம்க்கு பாத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபுவோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி சென்னை 20 பண்ணிட்டு இருக்கும்போது பூ ஸ்கிரிப்ட் இப்படி நல்ல ரோல். உங்களை எப்படி ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாம் ஏமாத்திருக்காங்களா? போட்டோ எல்லாம் குடுக்கறப்போ தம்பி உங்களை வச்சு ஒரு பெரிய படம் பண்ற பெரிய ஹீரோயின் அந்த மாதிரி எல்லாம் வச்சு ஏமாத்திருக்காங்களா? ஏமாத்துறதுன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே அப்படி இப்படி சொல்லுவாங்க. நீங்க கொடுத்துருக்கீங்களா அந்த மாதிரி போயிட்டு அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி போட்டோ எல்லாம் சார் பாருங்க போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்புறம் சார் ஒரு படத்துல நீங்க தான் ஹீரோ அப்படின்லாம் சொல்லி போட்டோ குடுக்கறது கம்பெனியா ஏறி இறங்கி போட்டோ குடுக்கறது நம்ம வேலையா இருக்கும். ரைட். அப்புறம் கொடுத்துருக்கீங்க வேலையா தானே கொடுத்த பிறகு சொல்றேன். கொடுத்த பிறகு உங்களை ஒரு ஹீரோ ஒரு பெரிய படம் பண்ற வாங்க அந்த பக்கம் ஈஸியா பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்களா உங்களை? இல்ல கூப்பிட்டு இருக்காங்க, போனது இல்ல. ஓகே, சுந்தரபாண்டியன் உங்களுடைய கரியர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிரேக், ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு பிரேக் கிடைக்குமா இந்த படத்துலதான், இந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து கால் ஷீட் கை ஷீட் எல்லாம் ஃபுல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்ற படம் வந்து சுந்தரபாண்டியன் தான். அந்த படத்துல உங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்படி வந்தது, கரெக்டான அமைஞ்சது எப்படி? ஆக்சுவலா அழகர்சாமி குதிரை ஷூட்டிங்கோட SR பிரபாகரன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவார். அவரும் சுசீதனும் ஃப்ரெண்டு. அப்ப அவர் வந்து ஃபர்ஸ்ட் சுந்தரபாண்டியன்ல அந்த ரோலுக்கு என்ன பாக்கல, ஹீரோவாட்ட தான் பாத்தீங்க. ஆக்சுவலா ஆடியோ ஃபங்க்ஷன்ல அவர் சொல்லிருப்பாரு சசிகுமார் ரோல் தான் நீங்க பண்றதாட்டு ஃபீல் பண்ணிருந்தாரு. சோ அந்த டைம் வந்து ப்ரொடியூசர்ஸ் கரெக்டா அமையல அப்படிங்கும்போது இன்னொரு ரோல நான் சொன்னேன், சார் அதை நான் பண்றேன்னு உடனே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படிதான் அது அமைஞ்சது. நம்ம அந்த படத்துக்கு சசிகுமார் ப்ரொடியூசர் ஆனதுக்கு அப்புறம் அவரே ஹீரோ ஆயிட்டாரு. இல்ல அதுக்கு முன்னாடியே சச்சின் ப்ரொடியூசர் ஆகும் முன்னாடி அவர் வந்து கதை சொன்னா அவர் நான் பண்றேன் அப்படின்னு இருந்தாரு. சோ அந்த ரோல் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரி சரி. ஆனா லட்சுமி மேனன் உங்களுக்கு ஹீரோயினா ஜோடியா இல்லாம போனது கொஞ்சம் வருத்தம் இருக்கதான் செய்யும். இன்னும் அந்த பேசல இருக்கதானே செய்யும். அந்த பேசல இன்னும் அந்த சோகம் இல்லை இன்னும் போகலங்கிறீங்களா? லட்சுமி மேனன் இல்ல, நம்ம ஹீரோ நடிக்கணும் படம் ஒரு படம் மிஸ் ஆகும், ஹீரோயின் மிஸ் ஆகும் போது கொஞ்சம் வருத்தம் இருக்கதானே செய்யும். ஹீரோ நடிக்கிறதே மிஸ் ஆகும்போது எவ்வளவு வருத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஹீரோயின் வந்து இனிகோ ரம்மி பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இனிகோ அப்படின்றது என்ன மீனிங்? அது இனிகோ பிரபாகர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தமிழ் பெயரா இருக்கு, வித்தியாசமான பெயரா இருக்கு. ஆக்சுவலா எல்லாருமே கேட்பாங்க இனிகோன்னு என்ன அர்த்தம் சொல்லி. கோன்னா அரசன், இனிமையான அரசன், இனிமே அரசன், இனிமே தமிழ் சினிமாவிற்கு நம்பர் 1, இனிமே தமிழ் சினிமாவுக்கு தமிழ் சினிமாக்கே அரசன், தமிழ் சினிமாவுக்கே அரசன். நாளைக்கு மேல வந்து அனுப்பிடாதீங்க, அப்படியே ஊருக்கு அனுப்பிடாதீங்க. தமிழ் சினிமாவின் நம்பிக்கை நட்சத்திரம், தமிழ் சினிமாவை மாற்றி எழுத வந்த நாயகனே, அரசனே, புரட்டி போட வந்த, திருப்பி போட வந்த தோசை எங்க புரட்டி போடுறதுக்கு வடபழனி பக்கம் ஒரு பெரிய போஸ்டர் பாக்குறோம். இதுதான் வந்து அரசன். அந்த இதுல அப்பா கொஞ்சம் தமிழ்ல ஈடுபாடு ஜாஸ்தி, அதனால பிரபாகர் எனக்கு பிடிச்ச பேர். இப்போ ரம்மி படத்துல நீங்க விஜய் சேதுபதி 2 பேரும் தான் இந்த படத்துல முக்கியமான ரோல், லீட் ரோல் அப்படின்ற மாதிரி நாங்க பாக்குறோம். ட்ரெய்லர்ல இருந்தும் போஸ்டர்ல இருந்தும் இருக்குது. எப்படி அமைஞ்சது இந்த ரம்மி படத்துல? நீங்க என்ன பண்றீங்க, அவர் என்ன பண்றாரு? 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். படத்துலயும் 2 ஃப்ரெண்ட் நண்பர்களுக்கு உள்ள விஷயங்கள், அதுல லவ், ஹியூமர், எமோஷன் எல்லாமே இருக்கும். எல்லாமே எதுவுமே திணிக்க மாதிரி இருக்காது. ரொம்ப லைவா அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சது. ஒரு 87 பீரியட்ல நடக்கிற ஒரு ஸ்கிரிப்ட். ஒரு 87 காலகட்டங்கள்ல நடக்கிற படம். இந்த காலகட்டத்துக்கு பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி அவரோட ஸ்கிரீன் பிளே விஷுவல் அமைஞ்சிருக்கு. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களே வந்தோடனே சொன்னீங்க சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இமான் சாரோட கிளைமேக்ஸ்ல ஹீரோயினோட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும்ல? படம் பார்த்துட்டு கல்யாணம். விஜய் சேதுபதிக்கு அவரோட ஹீரோயினோட கல்யாணம் ஆயிடும் சொல்றேன். படம் பாருங்கன்னு சொன்னப்ப வச்சிருக்காப்ல டவுட்டா இருக்கு. வச்சிருப்பாங்களோ ஒண்ணு இவர அவரு போடுறாரா இல்ல அவரு இவரு போடுறாரான்னு தெரியல. அப்படியா? படம் பாருங்க, அப்பதான் இதெல்லாம் தெரியும். சும்மா நம்மளா அடிச்சு விடுவோம் சார். அதை பார்த்து பத்திக்கிட்டு விட்டோம்னா நீங்களே ஒண்ணு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி போஸ்டர் வச்சு கலந்து சொல்ற குரூப். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு ராபிட் ஃபயரா ஒரு சில கேள்வி, நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு வார்த்தையில மட்டும் நீங்க பதில் சொல்லணும். ஓகே? நல்ல கேள்வியை கேளுங்க, நாக்க புடுக்குற மாதிரி கேட்டாருங்க. கேட்டு பாருங்க, கேட்டு பார்த்த பிறகு தெரியும் அது நாக்க புடுக்குற மாதிரியானு. ரைட், ஓகே. இப்போ உங்களுடைய நடிப்பு திறனை வந்து 1ல இருந்து 10க்குள்ள ஒரு மார்க் போடணும்னா எவ்வளவு போடுவீங்க? எனக்கு யாருக்கு மார்க்கே போட மாட்டேங்க. யாருக்கு மார்க் போட? ஹீரோயின் மார்க் போடுவீங்களா? அது மாதிரி ஒரு மார்க் போடுவீங்க. எனக்கு மார்க் போட மாட்டேன். மார்க் போட மாட்டேங்க. இவரு மார்க் போட மாட்டாரு அப்படின்னு ஹீரோவெல்லாம் நடிச்சீங்க மார்க் போடுங்க. எனக்கு நானே மார்க் போடுறது நல்ல ஒரு விஷயமே கிடையாது. சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து இந்த ஹீரோயின நடிச்சா காசே வாங்காம கூட நடிக்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 ஹீரோயின், அனுஷ்கா, நயன்தாரா, லட்சுமி மேனன். நயன்தாரா கோச் சிம்பு கோச்சுக்க மாட்டார்ல? பிரபுதேவா இவரு ஹீரோ ஆகுது. இவரு என்ன சிம்பு பிரபுதேவா கோச். இப்போ ஆர்யா. ரைட், ஓகே.
இப்போ வந்து ஒரு லிப்ட்ல போயிட்டு இருக்கிறப்போ லிப்ட்ல தனியா போறீங்க. அப்போ வந்து உங்க கூட 2 ஹீரோயின் இருக்கிறாங்க, த்ரிஷா அனுஷ்கா, 2 பேரும் வந்து லிப்ட்ல இருக்கிறாங்க. லிப்ட் கரண்ட் கட் ஆகி நின்றுச்சு. அப்போ 2 பேர்ட்டையும் நீங்க சைலண்டா உடைக்கிறீங்க. எப்படி உடைப்பீங்க? என்ன சொல்லி ஓபன் பண்ணுவீங்க? தனியா போறேன்னு சொன்னீங்க, அப்புறம் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அதான் 2 பேரும், அவங்க 2 பேரோட நீங்க போறீங்க, தனியா போறீங்க. வேற யாரும் நீங்க தனியாங்க, அவங்க தனியா இல்ல. என்ன உடைப்பனா? அதாவது என்னன்னா, நீங்க என்ன சொல்லி சைலன்ஸா அமைதியா இருக்கும், திடீர்னு கரண்ட் நின்னு போச்சு. கரண்ட் எந்த பக்கம் திரும்புவீங்கன்னு கேக்குறீங்க? த்ரிஷா பக்கம் திரும்புவோம். த்ரிஷா பக்கம் என்ன சொல்லுவீங்க? எங்க ஒரு பையன், இந்த வயசு பையன் என்ன சொல்லுவாங்க அதான் சொல்லுவாங்க. நான் என்ன புரியுது சொல்லுவேன். சூப்பர். சோ ராபிட் ஃபயரை வந்து ரொம்ப அருமையா விளையாண்டு முடிச்சிட்டீங்க. அப்படியா? ஆமா, எனக்கு விளையாடுன மாதிரியே தெரியல. ஆனா நீங்க அவ்வளவு பாரு, அவ்வளவு நாங்க வந்து ரொம்ப நல்லவங்க, அவ்வளவு ஸ்மூத்தா கேட்டிருக்கோம். நல்லது. இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு ஞாபக சக்தி விளையாட்டு ஒண்ணு விளையாட போறோம். ஞாபக சக்தி, சத்தியம் ஞாபக சக்தி என்ன அந்த சீட்ல உட்கார யாருக்குமே ஞாபக சக்தி இருக்கவே மாட்டேங்குது. ஆமா, நீங்களாவது கொஞ்சம் பிரில்லியண்டா வந்து ஆன்சர் இது வரைக்கும் இங்க இருக்க மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. இது வந்த வழி. ரைட், ஓகே. இப்போ என்னன்னா, நான் ஒரு 5 கேள்விக்குவேன். முதல் கேள்விக்கு நான் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க தெனாலி தர்பார் அப்படின்னு பதில் சொல்லணும். என்ன கேள்வி கேட்டாலும் தெனாலி தர்பார் அப்படின்னு. ஓகே. பணம் கேட்டாலும் தெனால் தர்பார். சரி, ஓகே. ரெண்டாவது கேள்விக்கு வந்து முதல் கேள்வியோட உண்மையான பதில சொல்லணும். ஓகே. அது சரியா தவறாங்க? ஆமா, நான் புடிச்சாரு ஒரு பேச்சு கப்புறமா மின்றீங்களே, உடனே கப்பல் பிடிச்சுக்குவோம். பதிலே அத. ரெண்டாவது கேள்விக்கு முதல் கேள்வி ஆமா இல்ல, என்ன வேணா பதிலும் நானே சொல்லிருந்தீங்க. அது எஸ் ஆர் நோ மட்டும் சொன்னா போதும். அது மாதிரி மூணாவது பாத்துட்டீங்களா? நாலாவதுக்கு 3, 5க்கு 4 அப்படின்னு சொன்னா போதும். ஓகே. ஓகேவா? ரெடியா? இந்தியாவோட தலைநகரம் மும்பை. தெனாலி தர்பார். சென்னை 28 படத்தில் உங்களுக்கு சம்பளம் எதுவும் கொடுத்தார்களா? இல்ல. உங்க பட ஹீரோயின்ஸோட டச்ல இருக்கீங்களா? இல்ல, அப்புறம் கொடுக்கல. இல்ல இல்ல அப்பா இது கொடுக்கல. ரைட். அட்வான்ஸ் கொடுக்காம படத்துல நடிப்பீங்களா? அப்பா அவங்க ஓகே. ஓகே. மூணாவது கேள்வி ஓகே. இப்போ ரம்மி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இனிமே சிங்கிள் ஹீரோ சப்ஜெக்ட்ல மட்டும் தான் நடிப்பேன்னு சொல்லிருக்கீங்களாமே? லாக் பண்ணிட்டீங்களா? இல்ல இல்ல பாருங்க, அவங்க வந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு. படம் போட்டுட்டாங்க. எது எப்படியோ அவங்க வந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் எபிசோட்ல நீங்க வந்து கலந்துக்கிட்டதுக்கு, இந்த நேரத்துல உங்களோட ரம்மி படமும் சூப்பரா ஓடணும் அப்படின்னு வந்து எல்லாம் இறைவனை பிரார்த்தனை கேட்டுக்கொள்கிறோம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலா எனக்கு டைம் போனதே தெரியல உங்க தெனாலி தர்பார் ப்ரோக்ராம்ல. உண்மையிலே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன். பாக்கல, நெக்ஸ்ட் பாப்பேன். போய் சொல்லல, இதுக்கு அந்த சவுண்ட் போடாதீங்க. ஓகே. ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணீங்க. கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியா இருந்தது. யார் மனசு புண்படுத்த மாட்டோங்க. இல்ல, நீங்க ரொம்ப புண்படுத்தினீங்க ஃபர்ஸ்ட். நான் கத்தி எடுத்து காட்டினதுக்கு அப்புறம் தான் நீங்க அமைதியா இருந்தீங்க. அது வரைக்கும் நீங்க வேற மாதிரி எல்லாம் பேசக்கு வந்தீங்க. தந்தி டிவிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் என்னோட இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இனிகோ பிரபாகர், இன்னைக்கு நிகழ்ச்சி சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட திஸ் இஸ் ராண்டி சிங். டாடா, பை பை, டேக் கேர், குட் நைட். நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்க எல்லாருக்கும், பார்க்காத பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும், இல்ல பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துக்கிறவங்க எல்லாருக்கும் ஒன்ஸ் மோர் மேரி மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். Happy Christmas, happy Christmas, happy Christmas. Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. Happy Christmas, happy Christmas, happy Christmas. Happy Christmas, Merry Christmas.